Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஆப்லெட்டில் ஸ்னேக் கேம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுல பார்ட் 6 பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிற அந்த ஸ்டார் நம்மளுடைய ஃப்ரேமை விட்டு எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா எப்படி அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரேம்லேருந்து ரைட் சைடில் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இந்த ஆப்லெட்டுடைய ஹைட் அண்ட் வித் கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்டிஜர் டைப்பில் h,w அப்படின்னு சொல்லி 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இனிட் மெத்தடுக்குள்ளார டைமென்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு டிம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டில் நம்மளுடைய அந்த ஆப்லெட் சைஸை கெட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். திஸ் டாட் கெட் சைஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி இதனுடைய சைஸை நான் டிம் ஆப்ஜெக்ட்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த டிம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார இந்த ஆப்லெட்டுடைய ஹைட் அண்ட் வித் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதில் இருக்க ஹைட்டை மட்டும் கெட் பண்ணி ஃபஸ்ட் நான் h அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். h ஈக்குவல் dim டாட் ஹைட். நெக்ஸ்ட்டு w equal dim dot width. நெக்ஸ்ட்டு த்ரெட் கிளாஸில் இருக்க ரன் மெத்தடுக்குள்ள ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிற ஸ்டாரில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க அந்த ஸ்டாரோடைய எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்மளுடைய ஃபார்ம் சைஸை விட்டு எக்ஸிட் ஆகக்கூடாது. இப்போ அதுக்கு மட்டும் நம்ம கண்டிஷன் செக் பண்ணால் போதும். மற்ற ஸ்டார்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் பொசிஷனை கெட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் ஆக்சிஸ் செக் பண்ணிக்கிறேன். ஃபார்மை விட்டு ரைட் சைடில் எக்ஸிட் ஆகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ரைட் சைடில் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிற நான் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆஃப் 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் வித். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம வித் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வித்தை விட்டு எக்ஸிட் ஆகும்போது நமக்கு அந்த ஸ்டார் வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அதுக்காக எக்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிற இண்டெக்ஸில் 20 அப்படிங்கிற வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டார்ஸ் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து இஃப் லெஃப்ட் சைடில் எக்ஸிட் ஆகுது அப்படிங்கிற நான் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 10 விட கம்மியாகும்போது எக்ஸ் ஆஃப் 0வோட வேல்யூ ஃபார்மோட ஹைட்னா கொடுத்துக்கிறேன், சாரி ஃபார்மோடைய வித்து கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இஃப் y ஆஃப் 0 இப்போ பாட்டமில் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போகிறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹைட். என்னோடய ஹைட்டை விட்டு அதிகமாகும் போது y ஆஃப் 0 பொசிஷனுக்கு நான் 20 அப்படிங்கிற வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாப்பில் எக்ஸிட் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இஃப் y ஆஃப் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10. 10 விட கம்மியாகும்போது y ஆஃப் 0 அப்படிங்கிற இண்டெக்ஸுக்கு இதனுடைய ஹைட்டை நான் பொசிஷனாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஷிஃப்ட் F6 கொடுத்தா போதும். இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்மளுடைய ஆப்லெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஸ்டார்ஸ் மூவ் ஆகுது. இது வந்து ரைட் சைடில் நம்மளுடைய ஃபார்மை விட்டு வெளியே போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி டாப்பில் ஃபார்மை விட்டு வெளியே போகும்போது நமக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி லெஃப்ட்டில் நமக்கு வெளியே போகும்போது ரைட்டில் ஸ்டார்ட் ஆகிடும். பாட்டமில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த பாயிண்ட்ஸ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாயிண்ட்ஸில் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டர் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.